இயேசு கிறிஸ்து குறித்து வசனம் சொல்கிறது, அவர் பிதாவாகிய தேவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வசனத்தினாலே தாங்குகிறவரா இருக்கிறாராம். அல்லேலூயா. இந்த வசனத்தை வார்த்தையை கவனிங்க. சர்வத்தையும் தம்முடைய வசனத்தினாலே தாங்குகிறவராய். அல்லேலூயா. அதுல பாத்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் என்று. அல்லேலூயா. உலகங்களை அப்படின்னு இருக்கும், யூனிவர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கும். அல்லேலூயா. அதாவது மொத்த உலகமும் அவருக்குள் தான் இயங்குகிறது. அவர் இருக்கிறதுனாலதான், அவர் வசனத்துல தாங்கிறதுனாலதான் ஒன்னொன்னும் இயங்குகிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதாவது நம்ம நினைக்கலாம் உலகத்துல ஒரு புக்கு தான் பைபிள் அப்படின்னு. ஆனா பைபிளுடைய வேத வசனத்தின்படிதான் உலகமே இருக்குது. அல்லேலூயா. அதுதான் 100% உண்மை. அல்லேலூயா. பைபிளுடைய சட்டங்கள், பைபிள் சொன்ன விஷயத்துக்குள்ள விதிமுறைகளுக்குள்ளதான் நம்ம வாழ்க்கையும் இருக்கு. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இருக்கு. இந்த உலகத்துல உள்ள பறவைகள், விலங்குகள், மரங்கள் ஒவ்வொன்றும் அந்த தேவன் படைத்த அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த வசனத்தினாலே சகலத்தையும் தாங்குகிறவரா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய மறைவான நாமம் என்ன தெரியுமாங்க? தேவனுடைய வார்த்தை என்பது. அல்லேலூயா. அதுதான் யோவான் அந்த வசனத்திலே யோவான் 1:1 எழுதுவாரு, ஆதியில வார்த்தை இருந்தது என்று. அல்லேலூயா. நீங்க வெளிப்படத்துல பாத்தீங்க அப்படின்னா, அவருக்கு யாருக்கும் தெரியாத ஒரு நாமம் தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லப்பட்டிருக்கோம். அது உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து வேத வசனத்தின் முதல் வசனத்திலிருந்து, பைபிள் முதல் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆவியோடும் உண்மையோடும் நம்ம இடத்துல கிரியை செய்கிறார். நாம் அதை வாசிக்கும் பொழுது நாம் அவரை எடுத்துக்கொள்கிறோம். நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கொண்டு அவருடைய மகிமையின் பிரகாசத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறாராம்? சர்வத்தையும் தம்முடைய வசனத்தினாலே தாங்குகிறவரா இருக்கிறாராம். தேவனுடைய மகிமையின் பிரகாசமா இருக்கிறாராம். அவருடைய தன்மையின் சொரூபமா இருக்கிறாராம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மகிமையான தேவனை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.